யார் சொல்லி அவங்க என்ன கடத்துனாங்க? இது எல்லாத்தையுமே போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. போலாமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஆமா அஞ்சலி, நீ சொல்றதா கரெக்டான விஷயம். இததான் நான் அப்பவே சொன்னேன். நீ எங்க கேட்ட? இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல. வா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். கரெக்ட் தான் மாமா. பட்ட பகல்ல ஊருக்குள்ள புகுந்து ஒரு வயசு போன கடத்துற அளவுக்கு அவங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்திருக்குன்னா அவங்க யாரு எதுக்காக இதை செஞ்சாங்கன்னு கண்டுபிடிச்சாகணும்ல. அக்கா, நீங்க உங்களை கடத்தினவங்கள அடிச்சு கைய கால உடைச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கணும்க்கா. இப்பயாவது போய் போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ் எப்படியும் அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. மாமா, நீ அஞ்சலி அக்காவை கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பு. அஞ்சலி வா. அஞ்சலி வேண்டாம் முத்து, இப்போதைக்கு வேண்டாம். மறுபடியும் அவங்க என் கண்ணுல எங்கேயாச்சும் மாட்டுவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். அப்படி மட்டும் மாட்டினா அப்ப அவங்கள கையும் களவுமா புடிச்சு அதுக்கப்புறமா போலீஸ்ல ஒப்படைச்சிடலாம். என்ன அஞ்சலி, அவனுக்கு எப்போ உன் கண்ணுல மாட்டுறது? நீ எப்போ போலீஸ்ல போய் ஒப்படைக்கிறது? வா இப்பவே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்க. வேண்டாம் முத்துப்பாண்டி, அவங்க எப்படியும் திரும்ப என் கையில சிக்குவாங்க. அப்போ பாத்துக்கலாம். அப்படியா சொல்ற? சரி, இந்த கயிறை பிடி. காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு பூஜை ரூம்ல இந்த கயிறை வச்சு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இத கையில கட்டிக்க. புரியுதா? இந்தா புடி. அக்கா போட்டு விடு. ஏய் தார்னி, என்ன நீ இன்னும் கோயிலுக்கு கிளம்பாம இருக்க? கிளம்பணும் மாமா. என்ன நீ, இன்னைக்கு திருவிழா ஆரம்பம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில்ல பிரம்மாண்டமான கபடி போட்டி நடக்க போகுது. முதல்ல கபடி போட்டியை தான் ஆரம்பிப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? இங்க பாரு, சீக்கிரம் கிளம்பி போமா, எல்லாம் வந்துருவாங்க. சரிக்கா, நாங்களும் வந்துடுறோம். சரி. ஹேய், என்ன வேணாச்சு? தார்னி தான் அசால்ட்டா இருக்கானா? நீயாவது சொல்லி அனுப்ப வேணா? அவ கிளம்பணும் தான் சொல்லிட்டு இருந்தா. இப்ப கிளம்பிடுவா மாமா. நம்ம எல்லாரும் தானே கோயிலுக்கு போகணும். நீ போய் கை காலை கழுவிட்டு வா. சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்பிடலாம். சரி. அஞ்சலி, முத்து மாமாவை பாத்தியா? உன் மேல எம்பிட்டு அக்கறைன்னு. உனக்காக கோயில் பூசாரி கிட்ட சொல்லி மந்திரிச்சு கயிறெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. எங்களுக்காக கூட முத்து மாமா இப்படி எல்லாம் நடந்துகிட்டது இல்ல தெரியுமா? முத்து மாமாக்கும் மேல அம்பட்டு காதல். ஆனா நீதான் மாமாவோட காதலை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற.